கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார் உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, எங்கள் பாருங்கள், எங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறது. ஆமென் இயேசப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே. அப்பா, உடைய பாரங்கள் எங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். தகப்பன் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீராக, எல்லாவற்றையும் தாங்க பலன் தருவீராக. உங்களை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 6 மற்றும் 7 வசனங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7 வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, செருபாபேலுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மாம்ச பலத்தினால் இந்த உலகத்தில் ஒன்றும் முடியாது. சில விஷயங்கள் செய்ய முடியும், சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடினமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் அதை கடக்கவே முடியவில்லையா? சில காரியங்களை உங்களால் யூகிக்கவே முடியவில்லையா? சில காரியங்களை உங்களால் அதை செய்யவே முடியவில்லையா? உங்களால் சமாளிக்கவே முடியவில்லையா? கர்த்தர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். செருபாபேலாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காய் பலனாய் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய ஆவி உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அன்பு பிள்ளைகளே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்பாக பெரிய பர்வதமாய் எந்த ஒரு காரியமாய் தோன்றுகிறதோ, எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு முன்பாய் பர்வதமாய் தோன்றுகிறதோ, எந்தவித பயம் உங்களுக்கு பர்வதமாய் தோன்றுகிறதோ, எந்தவித கடன் பிரச்சனை உங்களுக்கு விரோதமாய் பர்வதமாய் தோன்றுகிறதோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு, எந்த வியாதி உங்களுக்கு பர்வதமாய் தோன்றுகிறதோ, ஐயோ இந்த பர்வதத்தை என்னால் தாண்ட முடியவில்லையே, இந்த பர்வதத்தை எப்படி என்னால் சகிக்க முடியும் என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ, செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட பர்வதமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக நின்று நீங்கள் சொல்லுங்கள், பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். பர்வதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அது சம பூமியாக்கப்படும். அது நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல,
கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டப்படுகிற நேரத்திலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளுக்கு எதிராக நீங்கள் நின்று சொல்லுங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். பர்வதம் அவருக்கு முன்பாக சம பூமியாகும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவருக்கு முன்பாக சம பூமியாகும். எப்பேற்பட்ட நோயும் அவருக்கு முன்பாக சம பூமியாகும். இது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.